வணக்கம். பிரபஞ்ச ஆற்றல் நம்மிடம் இருக்கும்போது மூட நம்பிக்கை இராது. இருள் மருள் சித்த பிரமை எதுவுமே இராது. எல்லாமே ஓடிவிடும். அங்கே இருப்பது பிரபஞ்ச ஒளி மட்டும்தான், ஆற்றல் மட்டும்தான். இந்த பிரபஞ்ச ஆற்றலில் நாம் பிரகாசிக்கும் போது பிறர் மனதை படித்து விடலாம். ஒரு அனுபவம். இந்த ஆன்மாவிடம் ஒரு பெண்மணியை அழைத்து வராங்க. ஐயா, இந்த அம்மா, இந்த பாப்பா கல்யாணம் ஆகாத பொண்ணு, இந்த பாப்பா சாப்பிடவும் மாட்டுக்கு, யாரிடம் பேசவும் மாட்டுக்கு, இதை கொஞ்சம் நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்மா அந்த எதுவும் பேச்சு கொடுக்காமையே மனதை படிக்கிறது. இந்த பொண்ணு உங்கள் மாமா மகனை விரும்புகிறது, பார்த்து நீங்கள் பெரியவங்களாக பார்த்து செய்யுங்க அப்படின்னு. அவங்க உடனே கோவப்பட்டு, அவன் வீட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப பகை சாமி, நாங்கள் எப்படி அதை பண்ண முடியும், அப்படி ஆனாலும் அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு இறங்கி ரொம்ப அப்போ பணிஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணு இதுதான் உண்மைங்கிறத கோகோன்னு அழுகுது, ரொம்ப அழுகுது. அழுது கடைசியில் அதுதான் உண்மை, இதுதான் பிரபஞ்ச ஆற்றல். இது மருளில் நிற்காது, இருளில் நிற்காது. பிரபஞ்ச ஆற்றல் ஒரே சொல்லுதான் சொல்லும், உண்மையைத்தான் உணர்த்தும். மருளுக்கும் இருளுக்கும் இது சம்பந்தமில்லை. அது பொசுங்கிவிடும். இருள் மருள் கிட்ட நிற்காது. பிரபஞ்ச ஆற்றலுடைய நிலையில் அது ஒதுங்கிவிடும். அது மருளாடி அது பிரமை உள்ளவன். இருள் மருள் சித்த பிரமையும் அது அது சரி வராது. அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு இதெல்லாம் ஒடுங்கிவிடும். அதனால் பிரபஞ்ச ஆற்றல் தான் ஒரு இறைக்கும் நம்மளுக்கும், இறைக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் இராது. ரெண்டும் ஒன்றாகவே புலப்படும். இறையும் நாமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புலப்படுத்தும். அதுக்காக அடியன் அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய உண்மையை, இதுதான் உண்மைங்கிறதுக்காக உங்களிடம் நான் பல முறை ஆற்றலை பற்றி கூற விரும்புகிறேன். பிரபஞ்ச ஆற்றலோடு இருங்க. ஏதாச்சும் தொடர்புக்கு அடியனை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு வேண்டிய வழியை அடியன் சொல்கிறேன். நன்றி.